அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம மனம் அப்படிங்கிற வகுப்பு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த மனம் ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப இந்த மனதை நம்ம எப்படி அந்த ஆத்ம நிலைக்கு உயர்த்துவது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா நாம மனதளவுல சிக்கிக்கிட்டு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய அறியாமை அப்படின்னு பார்த்தோம். அஜ்ஞானம் தான் நம்மளை ஆத்மாவை நம்மை அறிய முடியாம தடுக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஏன்னா இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே உடல் மனம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களையும் ஒட்டுக்க ஒருங்கிணைந்து அது வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப நம்ம கவனிச்சு பார்க்கிறோம், இந்த படைப்பை கவனிச்சு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கல்லு மண் இருக்கு, அதுல ஒரு வித்தியாசமும் தெரியல, அது போட்டது போட்ட மாதிரி கிடக்குது. அதுவே ஒரு தாவரம் அப்படிங்கும்போது அதுல உயிர் இருக்கு, அது அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது, துளிர் விடுது, அப்புறம் அது அப்படியே பெரிய மரமாக கூட மாறுவதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுல பல்வேறு வகைகளை பார்க்கிறோம். அப்ப அந்த தாவரத்தினுடைய உடலும் அந்த தாவரத்தினுடைய உணர்வும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அதுக்கு ஒரு அறிவு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். எந்த அடிப்படையில அப்படின்னா, தொடு உணர்வுங்கிறத அடிப்படையில. ஏன்னா நம்ம நடந்து போகும்போது காலில் அந்த தொட்டாஞ்சொருங்கி செடி மிதிப்படும் போது அந்த செடி தன்னை அப்படியே சுருக்கி கொள்றத பார்க்கிறோம். அப்போ இந்த செடிகளுக்கு கூட ஒரு வகையில உணர்ச்சிகள் இருக்கும் போல் இருக்கு, உணர்வு இருக்கும் போல் இருக்கு. அப்ப அதனாலதான் நம்ம தொட்டா அது சுருங்கிக்குது. அப்ப இது மாதிரி தாவரங்கள் இடத்துல அந்த தொடு உணர்வு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அந்த அடிப்படையில அந்த ஒரு அறிவு அதுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம தீர்மானம் செய்து, அந்த அறிவு பரிமாணத்தை படிப்படியா நம்ம பார்க்கும்போது அது இரறிவு, மூன்றறிவு அப்படின்ட்டு, அது புழு பூச்சி, அப்புறம் ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அப்படின்ட்டு இப்படி பரிமாண வளர்ச்சியில இப்ப நம்ம மனித உடல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது, இப்ப இந்த உடலும் இந்த மனமும் அப்படியே படிப்படியா அப்டேட் ஆயிருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உடல்லயும் மாற்றம், உள்ளத்திலையும் மாற்றம், அப்படித்தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது அது உடலும் மனமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்திருக்கிறதுனால, இந்த மனித உடல் கிடைச்சிட்டதுனால நம்ம பல்வேறு விஷயங்களை பகுத்து பார்க்கிறோம். வேற ஜீவராசிகளுக்கு அந்த அளவுக்கு அந்த பகுத்து பார்க்கின்ற சக்தி இல்லை இல்லையா? அதனால இப்ப நமக்கு அந்த பகுத்து பார்க்கிற சக்தி இருக்கிறதுனால, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பார்க்கிற அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம அதை கவனிச்சு பார்க்கும்போது, நம்முடைய பண்டைய ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? அந்த பகுத்து பார்க்கிற திறன் என்பது மனம் அடுத்த உயர் பரிமாண நிலையில புத்தி, அகங்காரம், சித்தம், அப்புறம் அப்படியே மேல உள்ளம் என்ற நிலைக்கு உயரணும். அப்பதான் நம்ம மனித பிறவியினுடைய மகோன்னதத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட மனதிற்கான அடுக்குகளை நம்முடைய சனாதன தர்மத்துல வர்ற சான்றோர்கள் பேசும்போது அதை 4 அடுக்குகளா பிரிச்சு கொடுக்குறாங்க. அதை ஸ்தூல மனம், சூட்சும மனம், காரண மனம், சித்த சுத்தி மனம் என்ற 4 மனங்களாக நமக்கு பிரிச்சு கொடுத்து மனதை பற்றிய ஒரு பெரிய பாடமே எடுக்கிறாங்க. அதுதான் மகான்களுடைய வாழ்க்கை முறை. ஏன்னா மனிதன் எப்படி உயர்ந்தான் என்பதை சுட்டி காட்டுவதற்கும், மனிதன் எப்படி புனிதன் ஆவது என்பதை சுட்டி காட்டுவதற்குமான பாடத்திட்டங்கள் தான் நம்முடைய சனாதன தர்மம் போதிக்குது. அது மனதின் பரிணாமம் என்று சொல்லுது, எவல்யூஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இங்க மனம் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்தாளர்களோ அல்லது ஆங்கில அறிஞர்களோ சொல்றது போலவே பார்த்தாலும் கூட, அவங்க என்ன சொல்றாங்க? கான்சியஸ் அப்படிங்கிறாங்க, அப்புறம் சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், அப்புறம் சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு அப்படியே மைண்டினுடைய அந்த டெப்த்தை அவங்க அப்படி பேசும்போது, அந்த சூப்பர் கான்சியஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவன் திறமைசாலியா இருக்கிறான் அப்படிங்கறத சயின்ஸ் பார்க்குது. சயின்ஸ் அப்படித்தானே பார்க்குது. அறிவாளி அப்படிங்கறத எந்த அடிப்படையில சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானிகளை வைத்து பார்க்குது. இவன் நல்லா கண்டுபிடிக்கிறான், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கான், நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பாக்குறாங்க. ஆனா அது அறிவியல் அப்படி பார்த்தாலும் நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த சாஸ்திரத்துல நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்ப நம்ம என்னதான் வந்து அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பார்த்தா கூட நம்ம புற விஷயங்களுடைய அடிப்படையில தான் அதை பூரா ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு வெளிய இருக்கிற ஒரு விஷயம் தானே நமக்கு இருக்கு. அதை வச்சுதானே நம்ம இது என்ன அது என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா இது வந்து எந்த அடிப்படையில நம்ம இடத்துல நிகழுது, நம்முடைய மனதின் அடிப்படையில நிகழ்ந்தாலும், புலன்கள் அடிப்படையில நிகழ்ந்தாலும், இப்போ படைப்பு இந்த அளவுக்கு தான் இருக்குதா அப்படிங்கறத அந்த படைப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு படைப்பாளி மனிதன் மட்டும்தான். அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ படைப்புல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. ஆனா அந்த எல்லா ஜீவராசிகளும் எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுக்காது. ஆனா மனிதன் நாம் மட்டும்தான் இந்த படைப்புல ஒரு பிரத்யேகமான படைப்பா இருக்கிறோம். எத்தனையோ ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்மளோட வலிமை வாய்ந்ததாக கூட இருக்கலாம். உடல் அளவுல வலிமை வாய்ந்ததா இருக்கலாம். ஆனா மனதளவுல வலிமை வாய்ந்ததாக எந்த ஜீவராசிகளும் இல்லவே இல்லை அப்படிங்கறத நம்ம இங்க ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற வாழ்வியல் முறைகளை பார்த்தாலே தெரியும். எல்லா ஜீவராசிகளையும் நாம கட்டுப்படுத்த முடியும். ஆனா நம்மள எந்த ஜீவராசியும் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நாம அதை விட பவர்ஃபுல்லா இருக்கிறோம். எந்த லெவல்ல? மைண்ட் லெவல்ல. அப்ப மைண்ட் லெவல்ல நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளவு பெரிய பலசாலியை கூட நாம வந்து நம்முடைய புத்திசாலித்தனத்தினால அதை அடக்க முடியுது இல்லையா? யானையை வந்து நம்ம எப்படி அடக்கி வச்சிருக்கோம்? இப்ப மிருகங்கள்லயே வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு விலங்கு எது? யானை தானே. பலமான யானைய நம்ம சர்வசாதாரணமா நாம சொல்றபடி கேட்க வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம இடத்துல சக்தி இருந்தது அப்படின்னா நம்முடைய மனோசக்தி தான். புத்திசாலித்தனம் தான் யானையை நம்ம பழக்கிறதுலையும் யானையினுடைய வலிமையை வந்து நம்ம குறித்து மதிப்பீடு செய்வதும் நம்முடைய மனோ வலிமையில தான் சாத்தியமாகுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்க படைப்புல அந்த எவல்யூஷன் ஆஃப் மைண்டுங்கிற அந்த பரிணாமத்துல இந்த ஒட்டுமொத்த படைப்பிலேயே ஒரு சிறந்த படைப்பு மனித படைப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுனால நாம் வந்து இந்த படைப்பு எப்படி உண்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே முக்கியம். ஏன்னா படைப்பிலேயே ஒரு சிறப்பான படைப்பு மனித படைப்புன்னா அந்த படைப்பே வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்து போறதுல என்ன இருக்கு? அதுக்காக இந்த அரிதான பிறவி மனித பிறவியை வந்து ஆராய்ந்து பார்த்தார்கள் நம்முடைய பண்டைய ரிஷிமார்கள் சித்தர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க அதை எப்படி 4 அடுக்குகள்ல பாக்குறாங்க அப்படின்னா வெளிப்படையான சிந்தனை இருக்கிற மனசை வந்து ஸ்தூல மனம் என்கிறார்கள். வெளிப்படையான சிந்தனைனா என்ன? நம்ம செயல்பாட்டுல நடைமுறையில என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் வெளிப்படையான சிந்தனை மூலமா நடக்கிற மனதின் வெளிப்பாடு. அப்ப அந்த வெளிப்பாடுகள் என்ன மனதுக்குள்ள இருந்து வெளிப்படுதுன்னா ஒரு கோபம், ஒரு நினைவு, ஒரு ஏக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனதில இருந்து வெளிப்படும். மனம் சார்ந்துதானே நம்ம வந்து இந்த உடலை வழி நடத்துறோம். அப்ப அந்த ஏக்கம் வந்து ஏன் மனசுக்கு வருது? கோபம் ஏன் மனசுக்கு வருது? அப்புறம் பழைய நினைவுகள் ஏன் மனதிற்கு வருகிறது? அந்த பழைய நினைவுகள்ல கூட பாத்தீங்கன்னா வலி இருக்கு. சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வார்த்தையால பாதிச்சிடுச்சுன்னா மனோ வலி இருக்கு. உடல் வலி அல்ல, மனோவலி. இப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம மனதளவுல தாக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மனதளவுல வேதனைப்படுவோம். வேதனைப்பட்டுட்டு அவங்க மேல வருத்தப்பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அந்த மன வேதனையை நம்ம மைண்டுக்குள்ளேயே சுமக்கிறோம் இல்லையா? அதுதானே மனோவலின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த ஸ்தூல மனத்தினுடைய அனுபவம் என்று இங்க மகான்கள் சொல்றாங்க. அது வெளிப்படையான சிந்தனையில் நிகழ்கின்ற நிகழ்வு என்று சொல்றாங்க. அடுத்த நிலையில வந்து சூட்சும மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அந்த சூட்சமம் என்றால் கண்ணுக்கு புலப்படாததுன்னு அர்த்தம். ஸ்தூலம் என்றால் கண்ணுக்கு புலப்படுவது என்று அர்த்தம். அப்ப கண்ணுக்கு புலப்படுகின்ற மனதின் வெளிப்பாடுகள் எப்படி வெளிப்படும்? கோபமா வெளிப்படும், இயக்கமா வெளிப்படும், அழுகையா வெளிப்படும். இப்படி இந்த உடல் மூலமா நமக்கு சில அனுபவங்கள் நிகழ்ந்தாலும் அந்த அனுபவங்களுக்கு ஆதாரமாக நம்ம இடத்துல இருக்கின்ற மனம்தான் என்பதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வெளிப்படையான அனுபவத்துக்கு ஆதாரமா ஸ்தூல மனம் இருப்பது போல உள்ளே நமக்கு சூட்சும மனம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து உள் பரிமாணத்துல வேலை, வெளிப்பரிமாணத்துல வேலை கிடையாது. அப்ப உள் பரிமாணத்துல சூட்சும மனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெளி விஷயங்கள்ல கடந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருந்தால் தானே இது இவ்வளவு நிகழ்ந்து இருக்க முடியும் அப்படிங்கறத ஆராய பார்க்கிற மனதுக்கு வந்து சூட்சும மனம் என்று பெயர். அப்ப அந்த மனது என்ன பண்ணணும்? உள்ள திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். வெளி விஷயங்கள் இருக்கிற நாட்டத்தை குறைச்சிக்கிட்டு இப்ப இந்த படைப்பு எப்படி உண்டாகி இருக்க முடியும்? இந்த படைப்புல ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள்? அப்ப இந்த படைப்புக்கு ஆதாரமா எது இருக்க முடியும்? அந்த படைப்பாளி யார்? அது இறைவனா? அப்ப அந்த இறைவன்னா அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பல கேள்விகள் அது உள்ள திரும்பி பார்த்து விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்துக் கொள்வதற்கான அனுபவ நிலைகள் என்று நாம் இங்க பார்த்தோம்னா பக்தி, பஜனை, பூஜை, தியானம், இப்படி பல விஷயங்களை நம்ம மனித பிறவியில வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க பாருங்களேன், வேற எந்த ஜீவராசிகளாவது இந்த மாதிரி பூஜை பண்ணுமா?
பக்தி பண்ணுமா, ஜபம் பண்ணுமா, தியானம் பண்ணுமானா எதுவுமே பண்ணாது. மனிதன் மட்டும்தான் இதெல்லாம் செய்வான். அப்ப ஏன் மனிதன் இதை செய்கிறான் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த அனுபவம் தான் அவனை உள் பரிமாணத்துக்குள்ள கொண்டு போகும். அது மனதை சார்ந்த விஷயம் என்பதை நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், ரிஷிகள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க நம்முடைய சூட்சும மனம் என்பது உள் பரிமாணங்களை நாடுவதற்கான சில அனுபவங்களை மேற்கொள்வதில் தான் இங்க நமக்கு பக்திங்கிற அடிப்படையில பூஜைகள் வருது, ஜபதபங்கள் வருது, தியானம் வருது. இன்னும் நம்ம சில யோக மார்க்கத்துல சில பயிற்சிகள் எல்லாம் கூட பண்றோம். பிராணாயாமம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இது மாதிரி நம்ம பண்ற அந்த பரிணாமத்தின் அப்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா சூட்சும மனத்துலதான் சாத்தியமாகுமே தவிர அது ஸ்தூல மனத்துல சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்க உள்ள திரும்பி மனதை அதை விசாரணை கொள்ளும் போது அது விவேகத்தினால விழித்துக் கொள்ளுகின்ற ஒரு விளைவு அடையுது அப்படிங்கிறத நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடிச்சு சொல்றதுதான் நமக்கு இந்த மன அமைதிக்கான வழிமுறைகள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மனதை அடக்குவது கிடையாது, மனதை அமைதிப்படுத்துவது, திருப்திப்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்த்தோம். ஆகவே நம்ம பண்ற தியானமாகட்டும், பூஜைகளாகட்டும், இதெல்லாம் எதற்காக செய்யறோம் அப்படின்னு தெரியாம செய்யறதை விட தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது என்ன சிறப்பு அப்படின்னா மனதை உள் பரிமாணத்துல உயர்த்துவதற்கான ஒரு முறை என்று நம்ம புரிந்து கொண்டு அந்த வேலைகள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நமக்கு அந்த உயர் பரிமாண அனுபவத்துக்கு வழிவகுக்கும் என்று பார்த்தோம். அப்ப இந்த நிலையில நம்ம பயணம் பண்ணும்போது இப்ப இந்த ஸ்தூல மனம் சூட்சும மனதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரண மனம் இருக்கு. ஏனென்றால் இந்த காரண மனதின் காரணமாகத்தான் நமக்கு இந்த சூட்சும மனமும் ஸ்தூல மனமும் நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த காரண மனம் என்பது என்ன அப்படின்னு நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா இப்ப இந்த ஸ்தூல மனமும் சூட்சும மனமும் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு அறிவு, அதுதான் காரண மனசு. அதை நம்ம கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையில ஆங்கிலத்துல சொல்றோம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கையாளுறாங்க. அது அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படிங்கிற அடிப்படையிலையும் சொல்றாங்க. அது வார்த்தைகள் மாற்றப்பட்டாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அறிவுல நம்ம எப்பொழுதும் விழித்துக் கொண்டு இருப்பது, அதுதான் காரண மனம். அந்த காரண மனம் தான் தன்னுடைய அறிவின் மூலமா அனைத்தையும் உண்டு பண்ணுது. அப்ப அந்த காரண மனம் தான் இந்த ஸ்தூல மனத்துக்கும் சூட்சும மனத்துக்கும் காரணமா இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த சூட்சும மனமே என்ன பண்ணுதுன்னா ஸ்தூல மனமா இந்த மாதிரி கோபத்தை, ஏக்கத்தை, அழுகையை வெளிப்படுத்துது. ஆனா அது எப்படி ஏக்கத்தை வெளிப்படுத்தும் அல்லது ஒரு கோபத்தை வெளிப்படுத்தும், அதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா? அந்த கருவி தான் இந்த உடம்பு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சூட்சும மனமே ஸ்தூல மனமா மாறணும்னா அங்க ஒரு பருவுடல் தேவைப்படுது பாருங்க. பருவுடல் இல்லாம இந்த சூட்சுமமான மனசு ஸ்தூல மனமா நடைமுறைக்கு வர முடியாது. அப்ப அந்த மனசு தன்னுடைய நிகழ்வுகளை நிகழ்த்தி பார்க்கணும்னு விரும்பப்பட்டா அதுக்கு ஒரு பௌதீக உடலுக்குள்ள அது வரணும். வந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதை தான் நம்ம இப்ப இந்த பாதையில ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏன்னா மற்ற எந்த ஜீவராசிகளும் இதை ஆராய்ந்து பார்க்காது. அறிவியல் சார்ந்த அறிஞர்கள் இதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளி விஷயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பண்டைய ரிஷிகள் அந்த வெளி விஷயங்கள் எப்படி உண்டானது என்பதற்கான ஆழ்ந்த ஆராய்ச்சியில அக விஷயத்துலதான் அது வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது இப்ப இந்த சூட்சமான மனம் ஸ்தூல மனமாக வெளிப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பௌதீக உடல் தேவைப்படுது. அதுதான் ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம இப்ப சமீபத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாம் எடுத்து நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு நடைமுறையில எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்கிறதுனால உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக அந்த விளக்கம் நம்ம எடுத்து சொல்றோம். ஹார்ட்வேர்ங்கிறது நம்ம கையில இருக்கிற மொபைல் போனா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இயங்குறதுக்கான ஆப்ஸ் எல்லாம் போட்டிருக்குமே, வாட்ஸ்அப், டெலிகிராம், இதெல்லாம் சாஃப்ட்வேர் தானே. அப்ப இங்க ரெண்டுமே சைமல்டேனியஸா அந்த பொருள்ல இருந்தால்தானே அந்த பொருளுடைய பயன்பாடு முழுமை பெறும். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னா அந்த பொருள் முழுமை அடையாது இல்லையா? வெறும் ஹார்ட்வேர் மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு உள்ள சாஃப்ட்வேர்ல இருந்தாலும் அது பயன்படாது. அல்லது வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் நீங்க ப்ரோக்ராமிங் எழுதி வச்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் இல்லைன்னா பயன்படாது. அப்ப அந்த அடிப்படையில நாம இங்க நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது இப்ப நமக்கு ரெண்டுமே சைமல்டேனியஸா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஒட்டுக்கா இயங்கணுங்கிறது தான் இங்க மனித உடலினுடைய மகோன்னதம். அப்ப இங்க நம்முடைய பண்டைய ரிஷிகள் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அப்ப அந்த காரண மனம் என்கின்ற அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா ஒரு சூட்சம மனதின் மூலமா தன்னை உள்ள ஆராய்ந்து பார்த்து அதை வெளிப்படுத்துவதற்கான இசை சுகங்களை அனுபவமாக்குவதற்கான ஒரு விளைவை உண்டு பண்ணுவதுதான்
இங்க மனித உடல், பௌதீக உடல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம இந்த பௌதீக உடல் இப்படித்தான் உண்டாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம சாதாரணமா பருவுடலா மட்டும் பார்க்காம அது மனதின் பரிணாமம் என்றும் பார்க்க வேண்டும் என்று இங்க ரிஷிகள் சொல்றாங்க. ஏன்னா இப்ப சயின்ஸ் வந்து மனதின் பரிணாமம் என்று அதை பார்ப்பதில்லை. அது வெறும் உடலின் பரிணாமம் என்று மட்டும் பார்க்குது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மனிதன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டா குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லிடும் ஒரு வார்த்தையில. ஆனா குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னா மிருகத்துக்கு அடுத்த பரிணாமத்துக்குள்ள மனிதன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொன்னாலும் சரி, அல்லது படிப்படியா தாவரத்துல இருந்து அப்படியே அது வளர்ந்து இப்படி மனிதனா மாறிட்டான்னு சொன்னாலும் சரி, இது சயின்ஸினுடைய கண்டுபிடிப்பா இருந்தாலும் நம்முடைய பண்டைய ரிஷிகளுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, இங்க ஆரம்பத்துல ஒரு அறிவை பெற்றிருக்கிற தாவரமும் ஒரு விதத்துல புலனறிவு வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு, தொடு உணர்வை வச்சுக்கிட்டு தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த தொடு உணர்வுலயும் ஒரு அறிவு இருந்திருக்குது. ஏன் அப்படின்னா நீங்க கவனிச்சு பார்க்கணும். இப்ப நான் வந்து காலில் போய் ஒரு தொட்டாஞ்சுருங்கி செடியை மிதிச்ச உடனே அந்த மிதிப்பட்ட உடனே அது சுருங்கணும்னு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் காலில் மிதிச்ச உடனே சுருங்க போறேன் அப்படின்னு அதுக்கு தெரியுமானா, அதுக்கு யாரோ என்னை தொடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவு அதுக்குள்ள இருக்குது இல்ல. அந்த அறிவு இருக்கிறதுனாலதானே தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அது அந்த இலைகளை எல்லாம் அப்படியே சுருக்கி மூடிக்குது. தொட்டாஞ்சுருங்கி செடியை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அப்போ அதுக்கு வந்து ஒரே ஒரு அறிவு, தொடு உணர்வுன்னு ஒண்ணு இருந்தாலும் கூட அந்த ஒரு அறிவுல அது தன்னை உணருது பாருங்க. என்னை யாரோ தொடுகிறார்கள் அப்படின்னு தன்னை உணர்ந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த இலைகளை எல்லாம் சுருக்குது. அப்ப அந்த இடத்துல தொடங்கின அந்த வளர்ச்சி, அந்த ஒரு அறிவுல தொடங்கின வளர்ச்சி, அந்த ஒரு அறிவு உடல்ல தொடங்கின அந்த தாவர வளர்ச்சி அப்படியே படிப்படியா பரிணாமம் அடைந்து இன்றைக்கு மனித அளவுல வந்து நின்று இருக்குது அப்படிங்கறத பாக்குறது தான் எவல்யூஷன் ஆஃப் மைண்ட் நீங்க நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க. ஆனா சயின்ஸ் வந்து அதை மைண்ட் லெவல்ல பேசாம பாடி லெவல்ல மட்டும் பேசும். அதனால அவங்க கிட்ட நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம இங்க ரெண்டும் ஒன்றாக பார்க்கிறோம், அவங்க ரெண்டையும் பிரித்து பிரித்து பார்க்கிறார்கள். பிரித்து பார்ப்பதனாலதான் அவங்களுடைய மனப்பான்மை என்னன்னா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளையே மனிதன் சிறப்பானவனா இருப்பதற்கு மனித மூளை தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப படைப்புல மனித மூளை வந்து மற்ற மிருகங்களுடைய மூளைக்கோ பறவையினுடைய மூளையோ விட இது பெருசா ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதனால இதுல இவ்வளவு விஷயங்களை நம்ம செய்ய முடியுது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவங்க பார்த்தாலும் உண்மை அப்படி இல்லை அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே நம்முடைய ரிஷிகள் அதை நிரூபிச்சுட்டாங்கிறதுக்கு நம்ம பல உதாரணங்கள் கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ கோமா ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜை பத்தி நம்ம பேசுவோம் இல்லையா. கோமான்னா இறந்து போறது இல்லை, ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க கோமான்னாத, அப்படி கிடையாது. உயிர் இருக்கும், உடல் இயங்காது. ஏன்னா மூளையில அடிபட்டதுனால கமாண்ட் கிடைக்காது இல்ல, கையை ஆட்டு கால ஆட்டு இவங்க வந்திருக்காங்க பாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த பாடி ஹீட் இருந்துகிட்டே இருக்கும், அந்த அவருக்கு வந்து நினைவு இருக்கும். ஆனா எதுன்னு வெளிப்படுத்தவே முடியாது, அதாவது வெளிப்படுத்தி நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை அவங்களால முடியாததுனால அவங்க ஒரு பிணம், நடைப்பிணத்துக்கு சமம், அதாவது படுத்து இருப்பாங்க, ஒரு பிணம் மாதிரி இருப்பாங்க. அந்த மண்டையில அடிபடுறது வந்து ரொம்ப டேமேஜ் ஆனவங்க ஒரு மாதிரி கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விபத்துல அடிபட்டவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஐசியூல இருப்பாங்க. பட் சும்மா மண்டையில அடிபட்டு குழம்பு போனவங்களை பாருங்க, நடந்து போகும்போது மண்டையில அடிபட்டுறது, மூளை கலங்கிடுது, அவங்க வந்து நல்லாவே இருப்பாங்க, உடல் ரீதியா எந்த பாதிப்பு இருக்காது, ஆனா அவங்களுக்கு உலகம் தெரியாது. அப்ப அவங்களையும் ஒரு வகையில் நம்ம கோமா நோயாளிகளை தான் பார்க்கணும். தன் சுய உணர்வை சுய நினைவை இழந்து விடுறவங்க அவங்க. ஆனா அவங்க சுய உணர்வை சுய நினைவை இழந்துட்டாங்கன்னா இயங்காம இருக்கிறாங்களா? இல்ல, இயங்குவாங்க. அது மாதிரி இங்க சொல்ல வரோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வெறும் புறக்கருவியை சார்ந்து மட்டும் இல்ல, அது உள்ள அகக்கருவியை சார்ந்தும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஆழ்ந்து பார்க்கறதா நம்ம ரிஷிகளுடைய உளவியல் அறிவு என்று இங்க பார்க்கிறோம். அப்ப அந்த உளவியல் அறிவுல நம்முடைய மகான்கள் ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்முடைய பண்டைய ரிஷிகள்ல பதஞ்சலி முனிவர் எல்லாம் வந்து யோக சூத்திரத்துல அருமையா புட்டு புட்டு வச்சிருக்காரு. யோக சூத்திரம் அப்படிங்கிறது மிக ஒரு பழமையான நூல், பதஞ்சலி முனிவருடைய நூல். அதுல முதல் வார்த்தையே வந்து சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு தான் தொடங்குவாரு. ஏன்னா சூத்திரம் என்றால் ஒரே ஒரு லைன்ல விஷயத்தை கொடுத்துட்டே வருவாங்க, ஒரே லைன்ல 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்ப அது மாதிரி இங்க ஒரே ஒரு சூத்திரம் வந்து சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு. அப்படின்னா சித்தத்தில் உள்ள விருத்திகளை தடுத்தல் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு யோக சூத்திரத்தை ஏற்றுறாரு. அப்ப சித்தத்தில் இருக்கின்ற விருத்திகளை தடுத்தா என்ன நடக்கும், எண்ணங்களை ஒடுக்கினால் என்ன நடக்கும், அப்போ அறிவு பிரகாசிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை மகான்கள் இங்க இவ்வளவு இன்டெப்தா சொல்ல வராங்க. அப்ப அதுக்குதான் இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம எப்படிப்பட்ட விருத்திகள் உள்ள கொண்டு போகணுங்கிறத முதல்லயே நாம சரிப்படுத்தி கொண்டு போய்க்கணும்.
கண்டபடி உள்ள கொண்டு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம திருப்பி கடினமான முயற்சிகள் செய்ய வேண்டியதா இருக்கும். ஒரு கெட்டவனை வந்து நல்லவனா மாத்துறதுன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். அனுபவத்திலே நம்ம பாக்குறோம்ல, ஒருத்தர் கெட்ட பழக்கம் பழகிட்டாரு, தம் அடிக்க பழகிட்டாரு, மது அருந்த கத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு மனிதனை நம்ம பாக்குறோம். அவரை அந்த பழக்கத்துல இருந்து விடுவிக்கணும்னா நம்ம எவ்வளவு கடினமா முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கு. அவருக்கு அந்த பழக்கத்தை தடுப்பதற்கான சில வழிமுறைகளை சொல்லணும், அவருக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், அப்புறம் அவர் குடிக்கும்போது தடுக்கணும். அப்ப எவ்வளவோ பிராக்டிக்கலா நாம அதுக்கு கஷ்டப்படணும். ஆனா கத்துக்கிறது ரொம்ப லகுவா இருக்கு, ஆனா விடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுதான் நமக்கு இங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கும் போது இங்க மனதுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லதாகவே இருந்துட்டா அந்த மனம் தானாகவே லிஃப்ட் ஆகி தன்னுடைய தூய அறிவை அனுபவமாக்கும். இம்மிடியேட்டா அதனால அதை பிடிச்சிக்க முடியும். ஆனா தேவையில்லாத விஷய சுகங்கள்ல உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். நான் படிக்கிறேன்ட்டு கண்டதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அப்ப புறவிருத்திகள் அதிகமாகும். புறவிருத்திகள் அதிகமாக அதிகமாக மனமானது இன்னும் விருந்து கொண்டே போகும். அப்படி விருந்து கொண்டே போகிற அந்த விளைவுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு இருக்கான்னா முடிவே கிடையாது. அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். ஆக்சுவலா அந்த யூனிவர்சல் எக்ஸ்பான்ஷனே வந்து மைண்ட் எக்ஸ்பான்ஷன் தான். இதுதான் நம்முடைய ரிஷிகளுடைய கண்டுபிடிப்பு. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லணும்னா பிக் பேங் தியரிக்கு அப்புறம் இந்த யூனிவர்சல் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு, அப்படியே பெருசா விரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இது எங்க விரியுது எங்க முடியுதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சயின்ஸ் சொல்ற அதே விஷயத்த நம்முடைய ரிஷிகள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது மைண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்ப இந்த மனமானது இப்படி விரிந்துகிட்டே போற அந்த விரிவை எங்க பாக்குறாங்க நம்முடைய ரிஷிகள் அப்படின்னா வான மண்டலத்துல பார்க்கல, எங்கேயோ நட்சத்திரத்துல பார்த்துக்கிட்டோ அல்லது எங்கேயோ ஆகாயத்துல தேடிக்கிட்டோ இல்லை. நம்ம ரிஷிகள் நடைமுறையில பூமியிலேயே பாக்குறாங்க. பூமியிலேயே பார்த்தா இங்க மைண்டோட எக்ஸ்பான்ஷனை ஒரு அறிவு தாவரத்துல இருந்து 2 அறிவு புழு பூச்சிகள், 3 அறிவு ஊர்வனவாகிய பாம்பு பல்லி, 4 அறிவு பறவைகள், 5 அறிவு மிருகங்கள், 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனிதன் என்ற அடிப்படையில இந்த மனமானது விரிந்து கொண்டே வருவதை கவனிக்கிறாங்க. அந்த மனதின் விரிவு வந்து இங்க நம்முடைய ரிஷிகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா மனதுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அது விரிந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த விரிவு வந்து தகவல்கள் எப்படி உள்வாங்கப்படுது, புலன்கள் அடிப்படையில் உள்வாங்கப்படுதுங்கிறதையும் நம்ம ரிஷிகள் ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா இப்ப ஒரு அறிவு தாவரத்துக்கு எவ்வளவு தகவல் கிடைச்சிடும், சும்மா ஒரு தொடு உணர்வு அடிப்படையான தகவல் மட்டும் தான் கிடைக்கும். 2 அறிவு இருக்கிற புழு பூச்சிகளுக்கு சில தகவல் கிடைக்கும், சில தகவல் கிடைக்காது. ஏன்னா சில புலன்கள் அதுக்கு இல்லை. அப்ப இதைதான் நம்ம கடந்த முறை ரொம்ப டீப்பா இந்த மனப்பாடத்துல பார்த்தோம். எப்படின்னா நாம வந்து இப்ப மனிதனாவே நீங்க ஏன் மிருகம் வரைக்கும் போறீங்க, பறவை வரைக்கும் போறீங்க, மனிதன் வரைக்குமே நீங்க பாருங்களேன். மனிதனா இருந்து நீங்க ஒரு கண் இல்லாம பிறந்து பாருங்க, உலகமே உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு புலன் நம்ம கிட்ட கட் ஆயிட்டா நம்முடைய உலகமே வேற மாதிரி மாறிடும். அப்ப நம்ம புலனறிவுக்கு உட்பட்ட உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நான் அந்த புலனறிவுக்கு உட்பட்ட பரிமாணத்தை நான் எப்படி பார்க்க சொன்னேன்ட்டு கடந்த முறை இதே மனம் டாபிக்ல பேசும்போது நீங்க உங்களுடைய கண்களாலேயே பல விஷயங்களை பலவாறாக பார்க்க முடியும். நீங்க பூமியில நின்று பாத்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வைக்கு எட்டின வரைக்கும் பல விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். அதுவே நீங்க ஒரு மலை மேல நின்று பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான விஷயங்களை அதே கண்களை கொண்டு பார்க்க முடியும். ஒரே விஷயம் தான், அதே கண்ணு தான் அங்கேயும் பயன்பாட்டுல இருக்கு. ஆனா அந்த கண்ணு எந்த இடத்துக்கு போனதுனால பல மாற்றங்களை பார்த்தது, மலை மேல ஏறினதுனால இன்னும் பல பல விஷயங்களை அதனால பார்க்க முடிஞ்சது, இன்னும் வெகு தூரம் பார்க்க முடிஞ்சது. அப்ப அதே மனிதன் வந்து ஒரு ஆகாய விமானத்துல பறக்கும் போது இன்னும் பல விஷயங்களை பார்க்க முடியறது எப்படி சாத்தியமானது? புலன் அறிவுனால, கண்கள் என்ற ஒரு புலனால இவ்வளவு விஷயங்கள் நமக்கு அனுபவம் ஆகுது. அப்ப இந்த அனுபவம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவரிடத்துல இருக்கிற புலன் சார்ந்த அனுபவங்களா இருக்கிறதுனால அப்ப நம்முடைய மைண்டினுடைய அப்டேஷன்ங்கிறது இந்த புலன் அடிப்படையில வளர்ந்துருக்கத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஆனா ரிஷிகள் சொல்றது வந்து இந்த புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அப்டேஷன் இருக்கு மைண்டுக்கு. ஏன்னா நீங்க வந்து கண்களால பார்த்து இது இது இன்னதுன்னு பகுத்தறிகிற மாதிரி இந்த புற விஷயங்கள்லயே நாட்டம் வச்சிருக்கிற மாதிரி இல்லாம அக விஷயத்தை உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் அரிதான பல விஷயங்கள் இருக்கு. அது வந்து இந்த மனித உடலுக்கும் மனித மனதிற்கும் அப்பாற்பட்ட விஷயம். அதுக்குதான் 7ஆம் அறிவுன்னு பேரு. இப்ப நம்ம 6ஆம் அறிவு அப்படிங்கிறது மனிதன் லெவல்ல நின்றுடுது இல்லையா? அறிவு பரிமாணம் அப்படிங்கறத நீங்க சயின்டிபிக்கலா பார்த்தாலும் சரி, வேற எந்த ரூபத்துல நீங்க கவனிச்சாலும் சரி, படிப்படியா மனிதனும் அறிவும் வளர்ந்து வந்திருக்கிறதுல இப்ப நம்ம 6ஆம் அறிவுல இருக்கிறோங்க. அப்ப 6ஆம் அறிவின் சிறப்பு என்ன? நன்மை தீமைகளை பகுத்தறிவதுங்க. அப்ப பகுத்தறிவின் பயன் என்ன? பாடங்களை படிப்பதுங்க. இப்ப பாடங்களை படிப்பதனால் என்ன பயன்? இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்றோம். அப்ப இந்த லெவல்ல நம்ம மனிதன் வந்திருக்கணும். அதே மிருகங்கள் வந்து பாடம் படிச்சு இது நல்லது இது கெட்டதுன்னு புரிஞ்சுக்குமான்னா
புரிஞ்சுக்க முடியாதுன்னு தான் நம்ம கடந்த வகுப்புல சொன்னேன். ஏன்னா அதுங்க நல்லது கெட்டதை சென்ஸின் அடிப்படையில மட்டும்தான் பார்க்கும். சென்ஸ்ல அதாவது எப்படி முகர்ந்து பார்த்துடும், நக்கி பார்க்கும், நக்கி பார்த்த உடனே ஆஹா இது எனக்கு பிடிக்கலன்னு விட்டுடும். மூந்து பார்க்கும், முகர்ந்து பார்த்த உடனே ஆஹா இது நமக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கிடும். அப்ப இந்த அளவுக்கு புலன்கள் வச்சுதான் அந்த மிருகங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா மனிதன் புலன்களை வச்சு வாழ வேண்டியதில்லை, மனதை வச்சு பகுத்தறிய முடியும். இப்ப மனதை வைத்து அந்த புத்திசாலித்தனத்தினால இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு அப்படிங்கிற அளவுக்கு நாம தீர்மானம் பண்ற அளவுக்கு உயர்ந்து வந்திருப்பது மனித அறிவின் ஒரு மகத்துவம், மகோன்னதம். ஆனால் இது எந்த அடிப்படையில் நம்ம இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கு நம்ம இப்ப பார்த்தோம்னா புலன்கள் சார்ந்து நம்ம இடத்துல இருக்கின்ற எண்ணங்கள் சார்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்குங்கிறத நம்ம இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போறதுக்கான சரியான ஹார்ட்வேர் டிவைஸ் எது? இதே மனித உடல் தான், ஹியூமன் பாடி தான். அப்ப இன்னும் நம்ம இன்டெப்தா போனோம்னா இப்ப நம்ம இந்த உலகம் கடந்து இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியும். இந்த யூனிவர்சலுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய கிரியேஷன் தானே, நம்முடைய கண்ணில் பார்த்து தானே நம்ம இந்த மாதிரி சூரியன் இருக்குங்க, இந்த மாதிரி சந்திரன் இருக்கு, இந்த மாதிரி ரோஜா மலர் இருக்கு, இந்த மாதிரி மல்லிகை மலர் இருக்குன்னு நான் கண்ணுல பார்த்து உங்ககிட்ட சொல்றேன். கண்ணு இல்லாதவங்ககிட்ட போய் ரோஜா மலர் இப்படி இருக்குப்பா, மல்லிகை மலர் அப்படி இருக்குப்பான்னு சொன்னா அவனுக்கு அந்த மலர்னுடைய வித்தியாசமே தெரிஞ்சுக்க முடியாது, அவன் கண்டுபிடிக்கவே முடியாதனால அவன் ஏதோ ரோஜாங்கிறீங்க மல்லிகைங்கிறீங்க சரிங்க மொத்தத்துல மலர் ஓகேங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவன் இருப்பான். இன்னொரு விஷயம் நம்ம கூடுதலா என்ன முகர்ந்து பார்க்கிறோம். முகர்ந்து பார்த்து ரோஜா மலருடைய மனம் இப்படி, மல்லிகை பூனுடைய மனம் இப்படின்ட்டு அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு பாருங்க இது இப்படி ஒரு ஸ்மெல் வருதுன்னு நம்ம சொல்றோம். மூக்க வாசத்தையே உணர முடியாத ஒரு மனிதன் எடுத்துக்கலாம். கொரோனா வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து ஸ்மெல்லிங் அந்த சென்ஸ் வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. அதாவது கொரோனா அட்டாக் பண்ண பிறகு அந்த வைரஸ் என்ன பண்ணிடுதானாமா அந்த ஸ்மெல் பண்றத வந்து கட் பண்ணிடுது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அது என்ன மனம்னு கண்டுபிடிக்க முடியல நிறைய பேரால. அப்ப அந்த மனம்ங்கிறத கண்டுபிடிக்க முடியாம அந்த ஆப்சென்ட் ஆனவங்க இருக்காங்க நிறைய பேர். அவங்களால சுவாசம் எல்லாம் பண்ண முடியும், பட் அவங்களால வந்து ஸ்மெல்ல ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இது என்ன ஸ்மெல், இது என்ன ஸ்மெல்னு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அப்படியும் இன்னும் மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ரோஜா மலர் இப்படிப்பட்ட மனம்ங்க, மல்லிகை பூ இப்படிப்பட்ட நறுமணத்தை கொடுக்குதுங்கன்னு சொன்னா புரியாது இல்ல. அப்ப சென்ஸ் கட்டானா சில விஷயங்கள் கட் ஆயிடுது. அப்ப இந்த லெவல்ல நாம இதை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா மனித அறிவுங்கிறது சென்ஸினுடைய அடிப்படையிலையும் இருக்கு, மனதின் அடிப்படையிலும் இருக்கு. அப்படின்னா அப்ப இதெல்லாம் இல்லைன்னா என்ன இருக்குங்க? அப்ப நம்ம ஒரு ஜடம் மாதிரி மாறிடுவோமா? அப்ப கல்லுக்கு இதெல்லாம் இல்லை இல்ல, கல்லு மண்ணுக்கெல்லாம் ஏதாவது இருக்கா, சென்சஸ் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கண்ணும் கிடையாது, மூக்கும் கிடையாது. அப்ப கல்லு மண்ணெல்லாம் என்ன உலகத்தை அனுபவமாக்கிட்டு இருக்கு? தெரியாது. ஏன்னா அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் இருக்கிறேனாவது அதுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அது ஜடப்பொருளா இருக்கிறதுனால. ஆனா நாம் அப்படி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல நம்ம உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உணர்வின் அடிப்படையை நம்ம விரிவுபடுத்துவதுதான் இங்க பேருணர்வு தன்மை என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது மனிதனுடைய தன்னுணர்வு தன்மைங்கிறது இந்த உடல் மனம் சார்ந்த ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கு. அப்ப இந்த பவுண்டரியை தாண்டது பியாண்ட் தி பவுண்டரி. அப்ப நான் இந்த மனம் அல்ல, இந்த உடல் அல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க என்றைக்கு வர முடியுமோ அப்பதான் நீங்க இந்த உள்ளுணர்வு தன்மையிலிருந்து அந்த பேருணர்வு தன்மையை அனுபவமாக்க முடியும். அந்த பேருணர்வு என்பது எல்லையற்ற வெளி. அப்ப அந்த நிலையில உங்களுக்கு எல்லாம் அறியும் அறிவாக அது இருக்கு. அதுதான் இறை அறிவு, அதுதான் காரண அறிவு, அதுதான் காரண சரீரம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதை நம்முடைய சனாதன தர்மத்துல மகான்கள் அதை புரிய வைக்கும் போது அது அனுபவத்துக்கு வந்தா ஈஸ்வரன், அனுபவத்துக்கு வரலன்னா பிரம்மம் என்று சொல்றாங்க. ஏன்னா அதை அழகா புரிய வைக்கிறாங்க. பிரம்மம் அப்படின்னா அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமா இருக்கும். அது தன்னை அனுபவமாக்கி பார்க்கணும்னா ஈஸ்வரனா தன்னை இறக்கிக்கும், கீழே இறக்கிக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மைக்குள்ள வரும்போது மாற்றங்களை நிகழ்த்துற அந்த வைபவத்துக்குள்ள இந்த வைபவத்தினுடைய நிகழ்வுல இருக்கிற பரிணாம வளர்ச்சியில மனிதன் தான் இந்த அளவுக்கு பலனுடையவனா மாறி இருக்கிறான். வேற எந்த ஜீவராசிகளும் இந்த பலனுடைய தன்மை அடையவே இல்லை. அருமையான வாய்ப்பை நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா. நிறைய மனிதர்கள் வந்து இது புரியறதே இல்லை. மனித பிறவியினுடைய மகத்துவம் பலருக்கும் தெரியவதே கிடையாது. பல ஆண்டுகளா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மகான்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் சொன்ன காலம் எப்போ? அப்ப இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் ரொம்ப பல காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப பரிதவிக்கிறாங்க. மனிதனா பிறந்து பயனில்லாம வாழ்றியப்பா, மனிதனா பிறந்து வீணா போயிட்டு இருக்கியே, விவேகமே உனக்கு வரலையே, வீழ்ச்சி கொள்ளவே மாட்டேங்கிறியே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க அந்த உயர் பரிமாண அறிவை எட்டிட்டதுனால அந்த பரிமாணத்தை கடந்து வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம மனித உடல் எடுப்பதே நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு முன்ஜென்மம் ஞாபகம் வராதுல்ல.
முற்பிறவி நமக்கு ஞாபகம் வராது, வந்தா நம்ம வாழ முடியாது. அப்போ இங்க பிறவிங்கிறதுல மணிவாசகருடைய திருவாசகத்தை தான் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். அந்த பரிணாமத்தை அவர் அழகா பாடுறாரு. அது 2 பரிணாமமும் அதுல அடங்கியிருக்கு. மாணிக்க வாசகருடைய திருவாசகம் வந்து புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய்ன்னு அவர் பாடுறாருன்னா, அவர் வெறும் மனித உடலை மட்டும் சார்ந்து அவர் பாடல. ஆனா நாம வந்து மனித உடலை மட்டும்தான் சார்ந்து அதை பாட்டை புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இன்டெப்தா இன்னும் நீங்க உள்ள போனீங்கன்னா அது மைண்டோடைய அப்டேஷன் அதுல உள்ள இருக்கு. மனமும் அந்த பரிணாமத்துல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறத அவங்க மகான்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பாடுறாங்க. அப்ப இவ்வளவு பிறவி பிறந்திழைத்தேன் எம்பெருமானே. அப்ப எல்லா பிறவியும் நான் பிறந்தேன்ப்பா, மனிதனா கூட வந்துட்டேன். ஆனா உன்னை தெரிஞ்சுக்க முடியல. அப்ப எந்த இடத்துல நாம நம்மளை தெரிஞ்சுக்க முடியும்? மனிதனாக பிறந்து இந்த பிறவியை வச்சுக்கிட்டு இந்த பிறவியில தான் நாம் உண்மையில நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்முடைய மூலம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிதான பிறவி மனித பிறவி அப்படிங்கிறத மகான்கள் சுட்டிக்காட்டி, அப்ப அந்த மைண்டினுடைய அப்டேஷன் வந்து இந்த மனம் உடல் கடந்து போகிறதுக்கான ஒரு கருவி இந்த மனித உடல் என்று சொல்லி, அப்ப இந்த மனித உடல்ல மனதை நீங்க லிப்ட் பண்ற அந்த அடுக்கு பரிமாணத்துல இங்க சித்த சுத்திங்கிற ஒரு 4ஆம் அடுக்கு இருக்குங்கிறத சொல்ல வராங்க. நான் வந்து இப்ப மனதனுடைய அடுக்குகளை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அடுக்குகள்ல ஸ்தூல மனம், சூக்ஷ்ம மனம், காரண மனம், சித்த சுத்தி மனம் அப்படின்னு 4 அடுக்குகள்ல மனம் டிராவல் பண்ணுது. அப்ப இந்த மனம் டிராவலிங் பாத் இருக்கு, அந்த பாதை இருக்கு. அதுல வந்து ஸ்தூல மனம் என்பது உணர்ச்சிகளுக்கு உட்பட்டது. அது கோபத்தை வெளிப்படுத்தும், ஏக்கத்தை வெளிப்படுத்தும், அழுகையை வெளிப்படுத்தும். ஆனா அது வந்து வெறும் பருவுடலை சார்ந்த மனம். ஆனால் அதை கடந்து சூக்ஷ்ம மனம் என்ற உள்வெளியை, அகவெளியை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பல அனுபவங்கள் நிகழும். அது வந்து இந்த வெளி உலகத்துக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் சூக்ஷ்ம மனம் சார்ந்து இருக்கு. அது உள் பரிமாணங்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதை அடைவதற்கான அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஸ்தூல மனத்தின் அனுபவம் என்ன? அழுகும் போது அழுகை அனுபவம், சிரிக்கும் போது சிரிப்பு அனுபவம், ஏக்கப்படும் போது ஏக்கம் அனுபவம், கோபப்படும் போது கோபம் அனுபவம். இதெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சிகள் சார்ந்த அனுபவம். ஆனா உள்ளம் சார்ந்த அனுபவம் ஒன்று இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா அப்படியே உடம்பு புல்லரிக்கும், அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வரும், அப்புறம் உங்களை அறியாம அப்படியே ஒரு ஆனந்தம் வரும். அது உள்ள அனுபவம். ஆனா எத்தனை பேர் அந்த உள்ள அனுபவத்துக்கு போறீங்க? கோடியில் ஒருவன். ஏன்னா இங்க மகான்கள் தெளிவா சொல்றாங்க, உள்ள அனுபவம் என்பது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வெளி விஷயத்திலே இருந்து எப்படி போய் உள்ள போக முடியும்? நம்ம தான் எப்ப பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமா, ஹரிபரியா எதையாவது ஒண்ணு செய்யணும், இழுத்து இழுத்து போட்டுக்கணும். இன்னொன்னு அடுத்தடுத்த விஷயத்துக்கு தாவுறது மனசு. ஒரு விஷயம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், அதுல மாசம் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்கம் வந்துட்டு இருக்கோம். உடனே இன்னும் மாசம் ஒரு 10 கோடி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுது மனசு. இப்படிதான் மைண்ட் வந்து ஆசை வசப்பட்டு அல்லல் பட்டு கொண்டு அழிவை தேடிக்குது. அந்த அழிவு என்ன? கடைசியில மரணம் தானே. மரணம் வரும்போது மனிதனுடைய பிறவியினுடைய மகத்துவம் தெரியாமையே உடம்பு விடுறதுனால ஏதாவது பலன் இருக்கா? நிறைய பேர் அப்படித்தானே விட்டுறாங்க உடம்ப. இப்ப 99% உடம்பு விடுறவங்க எல்லாம் ஏதாவது உலகத்தை அனுபவமாக்கி இறைவனை தெரிஞ்சுக்கிட்டு விட்டாங்களான்னா ஒண்ணுமே கிடையாது. ஏதோ நானும் வந்தேன், மாடு மாதிரி எருமை மாதிரி வாழ்ந்தேன், அதுங்க குழந்தை குட்டி பெத்த மாதிரி நானும் குழந்தை குட்டி பெற்றேன், அதுங்க வாழ்வியல் ஆதாரத்துக்கான ஓடிச்சு, அது வீடு வீடா போய் நாய்ங்க வந்து எங்கேயாவது சோறு கிடக்குதா அப்படின்னு குப்பை தொட்டி ஏறி இறக்கி பார்க்கும், அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுல போடுறாங்களான்னு பார்க்கும். இந்த மாதிரி நாய் வாழ்க்கை இருக்கிற மாதிரி மனித வாழ்க்கை என்ன? 4 பக்கம் பணத்துக்காக ஓடி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். ஆனா இது வந்து ஒரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை. ஆனா எப்ப மனிதன் வந்து மாறுபடுகிறான் அப்படின்னா, இதை கடந்த ஒரு நிலை இருக்குன்னு உள்ள திரும்பி பார்க்கும்போது, அந்த உணர்வை பிடிக்கும் போது அந்த உணர்வின் அற்புதம் என்ன? அந்த தெய்வீக அனுகிரகம், அந்த அருள் கிடைக்குது. அதுதான் அக அறிவு, அதுதான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. அப்ப அந்த நிலைய அடைவதற்கு அழகான கருவிகள் தான் இந்த மனசும் உடலும். அதை அப்டேட் பண்ணி கொண்டு வந்த நிலையில மனித பிறவில அது 100% சக்சஸ் பண்றதுக்கான கரெக்டான ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய பரிமாணங்கள்ல நம்ம பயணம் பண்ணாலும் நாம் நம்முடைய இலக்கை நம்ம அடைவதற்கான கருவி, எளிதான கருவி இந்த மனித உடல். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் விளக்கம் மீண்டும் ரிமைண்ட் பண்றேன். இப்போ நான் இங்க இருந்து டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு இமீடியட்டா டெல்லிக்கு போகணும். நான் பஸ்ல ஏறி உட்காந்து என்னைக்கு போய் டெல்லி சேர்றது? வாரக்கணக்கு ஆகும். நடந்து போனா சொல்லவே வேண்டாம், மாச கணக்கு ஆகும். ட்ரெயினும் ஒரு 2 நாள் நான் டெல்லி போய் சேரலாம் ட்ரெயின்ல போனா. ஆனா விமானத்துல, ஆகாய விமானத்துல ஏறினா நான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல போய் நான் அங்க டெல்லியில இறங்கிடலாம்ல. அப்ப நான் இங்க டிராவலிங் மெத்தட மாத்துறேன். பார்த்தனமா ஒண்ணுதான்.
எனக்கு இங்க சென்னை டு நான் வந்து டெல்லி போகணும்னா எனக்கு பாத்து ஒண்ணுதான், வழி ஒண்ணுதான். ஆனா வழியில நான் பயணம் பண்ற வழிமுறைகளை மாற்றிக்கொள்கிறேன். விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இறைவனை அடைவதற்கான வழி என்னமோ ஒண்ணுதான். ஆனா வழிமுறைகள் இருக்குல்ல, வழிமுறைகளை நீங்க மாத்தினாதான் நீங்க அந்த இடத்துக்கு சீக்கிரம் போக முடியும். இல்லைன்னா உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப இன்டெப்தா கவனிக்கணும். வழிமுறையை நீங்க மாத்தாவிட்டா நீங்க டெல்லிக்கு போகலாங்க, மாசக்கணக்கா நடந்து போய் சேருங்க, யார் வேண்டாங்கிறா, நடந்துகிட்டே இருங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப நடந்துகிட்டே போய் 1 மாசம் கழிச்சு டெல்லிக்கு போறவன்லாம் இருக்கிறான், பஸ்ல போறவன் இருக்கிறான், ட்ரெயின்ல போறவன் இருக்கிறான், ஆகாய விமானத்துல போறவன் இருக்கிறான். ஆகாய விமானத்துல போறவன் அதே டெல்லிக்கு 1.5 மணி நேரத்துல அடையணும் அப்படின்னா இப்ப நமக்கு என்ன தோணணும், அதாவது லகுவா அந்த இலக்கை நம்ம அடையிறதுக்கு வழிமுறையை மாத்திக்கிட்டா போதும். வழியை மாத்த வேண்டியதில்லை, வழிமுறை. வழி வேற, வழிமுறை வேற. வழி வந்து ஒரே வழிதான். டெல்லிக்கு போகணும்னா இப்படிதாங்க போகணும், வடக்கு பக்கமா போகணும் அப்படிங்கிற வழி ஒரே முறைதான். ஆனால் வழிமுறை மாற்றப்படும் போது நாம் அந்த இடத்தை எப்படி எளிதாக அடையிறோமோ அது மாதிரி இங்க நம்ம அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ணும்போது நீங்க மனித உடல் எடுப்பதற்கான வழி இப்ப ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ மிருகமா இருந்தப்போ நீங்க கடவுளை தெரிஞ்சுக்க முடியல, உங்களை யாரும் தெரிஞ்சுக்க முடியல. ஒரு புழு பூச்சியா இருந்தப்போ நீங்க இந்த உலகம் எப்படி, இறைவன் யார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா மனித உடலுக்கு வந்த பிறகு கூட ஒரு அருமையான வாகனம் கிடைச்சிருக்குங்கிற நான் அதை கண்டுக்கல நீங்க. அதாவது பிளைட் இருக்குது உங்களுக்கு தெரியல, நீங்க வாக்கிங்ல போறேன், நான் பஸ்ல போறேன்னு நினைக்கிறது உங்களுடைய அஜ்ஞானம் இல்லையா? டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை நீங்க யூஸ் பண்ண தெரியலன்னா உங்களுக்கு அந்த இக்னரன்ஸ் இருக்கு, அறியாமை இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்குதானே வேணும். இப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வீட்டுல இருக்காங்க, வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, மொபைல் போன் கொடுத்து எங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, இதெல்லாம் நமக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன, அவங்க நம்மளோட வயசானவங்க. இப்போ வர்ற பொடி பையன் 2வது படிக்கும் போது மொபைல் போன்ல எல்லா வேலையும் பண்றான். ஆனா தாத்தா பாட்டிக்கு 80 வயசு 70 வயசு ஆகுது, மொபைல் போனை கையில கொடுத்தா திருதுன்னு முடிச்சுக்கிட்டு என்ன எதை எழுத்துறதுன்னு தெரியல, இந்தந்த இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு திருப்பி கொடுத்துறாங்க. அப்ப நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. ஆள் வளர்ந்துருக்கலாம், ஆனா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ற அறிவு வளரல, பாத்தீங்களா? ஆனா நம்முடைய சிறு குழந்தைகள் கூட இப்ப டெக்னாலஜி யூஸ் பண்ற அறிவோட பிறக்குது பாருங்க. இப்ப பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் ஆயிருக்கு, அப்டேஷன் நடந்திருக்கு. பட் நீங்க இதை இன்டெப்தா கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன், அப்டேஷன் அப்படிங்கிறது தானாவே நிகழ்துங்க, இயற்கையே நிகழ்த்துது. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க இப்ப ஒவ்வொன்றுக்கும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? இப்ப ஒரு பூனை இருக்கு, அந்த பூனை வந்து பாலை எப்படி குடிக்கணும், அந்த பால் குடிச்ச பிறகு அதோட அவுட்புட் வந்து டாய்லெட் வந்த உடனே அது எப்படி போய் மண்ணை பறிச்சு உள்ள போட்டு மூடும் தெரியுமா? நீங்க பூனையெல்லாம் கவனிச்சு பாருங்க. பூனையெல்லாம் டாய்லெட் போனா மனுஷனோட ரொம்ப அழகா போகும். போயிட்டு அது என்ன பண்ணும், மண்ணை பறிக்கும், அதுக்குள்ள தள்ளிட்டு அதை மூடி விட்டுடும், வெளியே தெரியக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அறிவு அதுக்கு எங்கிருந்து வந்தது? ஆல்ரெடி அது அப்படியே உள்ள இருந்து மலரக்கூடிய விஷயம். இதைதான் நம்ம சொல்றோம் கான்சியஸ்னஸ் அப்படின்னு. அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளியிருந்து யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்குள்ள இருந்தே கமாண்ட் வந்துட்டு இருக்கு, உங்களுக்குள்ள இருந்தே கட்டளைகள் வந்துட்டு இருக்கு. அப்படிதான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம அதுக்குள்ள போக மாட்டேங்கிறோம். ஏன்னா நாம தான் புற விஷயங்களே நாட்டம் வச்சிருக்கிறதுனால அதை நம்மளால பிடிக்க முடியல, அந்த சூட்சமான விஷயத்தை நம்மளால பிடிக்க முடியலங்கிறத பாக்குறோம். அப்போ இப்ப மனித பிறவி வந்து இப்ப கிடைச்சிருக்கு, 6ஆம் அறிவு கிடைச்சிருக்கு, பகுத்தறிவு கிடைச்சிருக்கு. அந்த பகுத்தறிவு மூலமா நன்மை தீமைகளை படித்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம நல்லதை நோக்கி போறதுக்காக இந்த பாடத்திட்டங்களை கூட தேர்ந்தெடுத்துட்டோம். இப்ப நமக்கு புரியுது சூட்சம மனம்னா என்ன, ஸ்தூல மனம்னா என்ன, சூட்சம உடல்னா என்ன, ஸ்தூல உடல்னா என்னன்னு எல்லாம் புரியுது. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது காரண உடல் கூட நமக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம அத்தியாத்ம ஞானத்துல வந்து இப்ப நீங்க வேதாந்த பாடங்களை படிக்கும் போது காரண உடலுக்கான விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப காரண உடல் இருப்பதனாலதான் நமக்கு இந்த ஸ்தூல சூட்சும உடல் வந்துகிட்டே இருக்கு, இல்லைன்னா நமக்கு இது வராது. அப்ப காரண உடல்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க அத்தியாத்ம ஞானத்துல பாத்தீங்கன்னா அஜ்ஞானம், அவித்யை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவித்யா அஜ்ஞானம்னா என்ன, அறியாமை. அப்ப இந்த அறியாமை எங்க தொடங்கியது? அனாதி. அதுக்கு ஏதாவது இப்ப தொடங்கியதுங்க, நீ செடியா இருக்கும்போது உங்களுக்கு அஜ்ஞானம் வந்துருச்சுங்க, நீங்க கல்லா மண்ணா இருந்தப்போ அஜ்ஞானம் வந்துருச்சுங்கன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அது அனாதி. அது எப்படி தோன்றியதுன்னு தெரியாது, ஆனால் அது இருக்கு, அது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு அந்த காரணம் சரீரம். அதுதான் இப்ப நமக்கு இவ்வளவு உடம்பு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம பல உடம்புகள்ல வந்துட்டு போயிட்டோம். பறவையா வந்தோம், எருமையா வந்தோம், எறும்பா வந்தோம், மிருகமா வந்து பல பிறவிகள் வாழ்ந்தாச்சு. பல பிறவி பிறந்திழைத்தேன் என்பெருமானே. அப்ப எத்தனையோ பிறவி பிறந்துட்டேன், ஆனா எந்த பிறவிலும் ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அரிதான மனித பிறவி எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டிவைஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப இதை நான் சரியா பயன்படுத்திட்டேன்னா நான் வந்த வேலையை முடிச்சிடலாம்.
அப்ப இப்ப நம்ம இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த மனசை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க உள்ளம் உடல் ரெண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும். உடல் தூய்மை நீரால் அமையும், உள்ள தூய்மை வாய்மையால் காணப்படும். திருவள்ளுவர் சொன்னதுதான். அப்ப இங்க வாய்மைங்கிறது உண்மை. நம்ம இடத்துல உண்மை நிலை இருக்க வேண்டும். நாம் எதுலையுமே எந்த விஷயத்திலுமே தடம் மாறி போகக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம தொழில் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய பொய் பேசுறோம். மற்றவர்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை தவறா நடந்துக்கிறோம். ஏன் இதெல்லாம் நம்ம பண்றோம்? ஜீவனத்துக்காக, வருமானத்துக்காக பண்றோம். அது இன்னொருத்தங்கிட்ட போய் நம்ம வேலை செய்யும் போது அவனுக்காக நம்ம சில தவறுகளை செய்யறோம். நமக்காகவே நம்ம தொழில் செய்யும் போது நம்ம இந்த தவறுகளை செய்யறோம். அப்ப இது மாதிரி நம்ம தவறுகளை செய்து செய்து நம்ம இந்த உலகத்துல வாழவே நம்ம தவறான வழியில தான் வழி நடத்தப்படுகிறோம் என்பது தெரியாமலேயே வாழ்றோம். அப்ப நம்ம மனித அறிவினுடைய புத்திசாலித்தனம் வந்து தவறு செய்வதில் இல்ல, தவறை திருத்திக் கொள்வதில் இருக்கு. அது மற்ற பிறவிகள்ல தவறை திருத்திக் கொள்ள முடியாது. ஒரு மிருகத்துக்கு வந்து தான் தவறு செய்கிறேன் என்று தெரியாததுனாலதான் அது தவறு செய்யும். அந்த தவறுனாலேயே அது வந்து தவறி விழுந்து செத்து போகும். இப்ப நிறைய உயிரினங்கள் வந்து செத்து போகுது பாருங்க. அதுக்கு தான் தவறு செய்ய இழைக்கிறேன்னு தெரியாம தான் அதுல போய் மாட்டிக்கும். இப்ப எலி வந்து நீங்க வீட்டுல எலி பொறி வச்சீங்கன்னா அது எலி பொறின்னு அதுக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உணவு மட்டும் தான் அதுக்கு தெரியும். ஓ இது நம்ம சாப்பிடலாமே அப்படின்ட்டு உள்ள ஆர்வ கோளாறுல வந்து அந்த சாப்பாடை தொட்ட போய் உள்ள உங்க கிட்ட வலையில மாட்டிக்குது, அல்லது நீங்க போட்ட எலி பெட்டிக்குள்ள சிக்கிக்குது. அப்ப அந்த சிக்கலுக்கு என்ன காரணம்? புலன் இன்பம் தானே. அப்ப அந்த புலன் இன்பம் என்பது வாயில அந்த ருசி அனுபவமாக்குற சுகம். அது மாதிரி மனிதனும் இந்த புலன் இன்பங்கள்ல சிக்கிதான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஈக்குவல் டு அந்த கீழ்பரிமாண உயிரினங்கள் படி வாழ்க்கை. மிருகங்கள் மாதிரிதான், மாற்றம் அடையவே இல்லை. அப்ப புலன் அறிவு அப்படிங்கிறதுல நம்ம எதற்காக புலன் அறிவை பயன்படுத்தணும்? இந்த மாதிரி விசேஷ சுகங்களுக்காகவா? இப்ப வாய் இருக்குன்னா வாயை வச்சு நம்ம என்ன வேணா பேசிடலாமா? நல்லதை மட்டும்தான் பேசணும், தீயவை பேசக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. கண் இருக்குன்னா எதை வேணா பார்த்துக்கலாமா? நல்லதை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அதை செய்யறோமானா செய்யறது இல்லை. அப்ப அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள். அப்ப நம்முடைய இலக்கை அடைய முடியல. ஏன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் வந்து இப்ப நீங்க இந்த மாதிரி பாதையில வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே நம்ம விடுதலை ஆகணும்னு தேடுறதுனாலதான் இந்த கிளாஸ்க்கு வரீங்க. இல்லைன்னா இந்த கிளாஸ்க்கு வர வேண்டியதில்லை. நீங்க வேற கிளாஸ் போயிட்டு இருக்கலாம். அது எத்தனையோ வகுப்புகள் இருக்கு. இன்னும் இதை விட்டு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் நிறைய இருக்கு, அங்க போகலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நல்லதை நோக்கி போகணும், நம்ம இந்த வாழ்க்கையை சரியா வழி நடத்தணும், இந்த வந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கிறதுனால நம்ம இந்த பாதையில வரோம். அப்ப இதுல மாதிரி நம்ம வரும்போது நமக்கு இதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குங்கிறத பார்த்து அதையும் நம்ம தகர்த்தெறியும் போதுதான் நம்ம இதுல அச்சீவ் பண்ண முடியும். அப்ப இந்த தடைகள் என்ன? மனம் வந்து கற்பித்துக் கொண்ட விசேஷ சுகங்களே தடைகள். மனம் என்ன பண்ணும்னா நல்லதை கொடுக்குற மாதிரி கொடுத்து சில விஷயங்களை நம்மளை தடைப்படுத்திடும். அதுக்குதான் நேற்று கதை சொன்னேன். போன மனம் டாபிக்ல பேசும்போது என்ன சொன்னேன்? ஒரு தேவதை வரா, அந்த தேவதை தான் அவன் அந்த மலரை எடுப்பதற்கான வழிகாட்டுதலா இருக்கிறா. அவ சொல்லிட்டா, இதுக்கு மேல நீ என்னுடைய பர்மிஷனோட தான் போகணும், நான் உங்க கூடவே வருவேன், வந்து உனக்கு அந்த மலரை காட்டி கொடுப்பேன், ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்ன பண்ணாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப அதை ஒத்துக்கிட்டு அவங்க போனா அவங்க அந்த இலக்கை அடைய முடியும். ஆனா ஒத்துக்கிட்டு போனவன் வழியில வந்து சலங்க சத்தம் நின்றுடுச்சுன்னு திரும்பி பார்த்தா அவங்க அண்ணன் சிலையாயிட்டான். அப்புறம் ஏதோ சிரிப்பொலி கேக்குதுன்னு திரும்பி பார்த்த இன்னொரு அண்ணன் சிலையாயிட்டான். ஆனா மூணாவதா வந்த தம்பி இளவரசன் மட்டும் என்ன பண்ணிட்டான்? கடைசி ஆளு அவன் என்ன சத்தம் வந்தாலும் எதுலயும் கடங்கப்படாம அவன் ஜலங்க வழி நின்னாலும் கவலைப்படல. அவன் பாட்டு அவன் போயிட்டே இருக்கிறான் இலக்கை நோக்கி. அப்ப அவன் போய்கிட்டே இருக்க சிரிப்பொலி வருது, அப்பவும் அவனுக்கு அதை பத்தி கவலைப்படல. அப்ப அவன் மேலும் தொடர்ந்து முன்னேறும் போது அந்த தேவதை என்ன பண்ணுது? அந்த மலர் இருக்கிற இடத்த அவனுக்கு காட்டி கொடுத்து அந்த மலரை எடுத்துட்டான். அப்ப இது மாதிரி இங்க மனம் என்ற தேவதை வந்து ஒரு இலக்கை தீர்மானம் செய்து கொண்டு நம்மை அந்த பாதையில பயணம் பண்ண போகும்போதே அதுவே நமக்கு சில இடையூறுகளையும் செய்யும். ஆனால் அந்த மனம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மனமே கிடையாது. வெளி மனங்களும் உங்களை அதை இடையூறுகள் செய்யும். ஏன்னா இப்ப நம்ம தான் சொல்லுவோம், ஒரு நல்ல விஷயத்துல போனா வீட்டுல இருக்கிறவங்களும் திட்டுவாங்க, இதெல்லாம் இப்ப உனக்கு தேவையா, இந்த வேலையை பாரு, அதையே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க மூலமா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு பாஸ் ஆகுது. நெகட்டிவ் மைண்ட் வந்து அந்த தாட் வந்து நமக்குள்ள நுழையும். அப்ப நம்ம இந்த பாதையில வெற்றி பெற முடியாம ஒரு தடை வருவதற்கு காரணம் அவங்க இல்ல, நாம தான் காரணம். இப்ப நமக்கு வந்து அது புரியாததுனால நம்ம அவங்க மேல பழிய தூக்கி போட்டுறோம். இப்போ நான் ஒரு விஷயத்த நல்லா தாங்க செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய மனைவி விட மாட்டேங்கிறான்னு ஒரு கணவன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் மனைவி இல்ல, கணவன் அந்த அளவுக்கு அதுல மனோதிடமா இல்லைன்னு தான் நாம பாக்குறோம். அது மாதிரி ஒரு மனைவி வந்து இந்த பாதையில, நான் ஆன்மீக பாதையில இந்த அத்தியாத்ம ஞானத்துல வெற்றி அடைய பார்க்கிறேன், ஆனா என்னுடைய கணவரை விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுவும் உண்மை அல்ல. ஏன் அப்படின்னா நீங்க உண்மையா இதை தேடல. நீங்க உண்மையா தேடுனீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வழி கொடுக்குங்கிற நான். உங்க கணவர் வழி கொடுக்க வேண்டாம், உங்க குழந்தைங்க வழி கொடுக்க வேண்டாம், இயற்கை வழி கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய தேடுதல் ஆழமாக இருந்தா தடைகளை அதுவே தகர்த்தெறிஞ்சிடும்.
அப்ப அதுவே அவங்க மைண்டுக்குள்ள போய் பாசிட்டிவா வார்த்தைகளை வெளியிடும். ரொம்ப அருமையா இப்ப நீ இதுல போயிட்டு இருக்கிறிய, நீ போற பாதை எனக்கு பிடிச்சிருக்க, நானுமே வரனே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு கூட வர முடியும். ஏன்னா அப்படிதான் மகான்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுடைய தவ வலிமையால தனக்கு வருகின்ற தடைகளை தகர்த்தெறிந்தார்கள். அந்த தவ வலிமை என்பது என்னன்னா, தன்னுடைய இலக்கில் நிலை மாறாமை, தான் எடுத்த காரியத்தில் பின்வாங்காமை, இதுதான் அங்க தவ வலிமை. அப்ப அதுக்கு எல்லாம் எப்படி சாத்தியம்? அது சித்த சுத்தியில் தான் சாத்தியம். தான் தனக்கே உண்மையாக இருக்க வேண்டாம், மற்றவர்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டாம். உண்மைதான் இறைவன். சத்தியமேவ ஜெயத்தே, நம்முடைய பாரத தேசத்தினுடைய லோகம். சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம் தான் இறைவன். ஏன்னா பிரம்மம் சத்தியம், வேதம் அதுதான் சொல்லுது. சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையே பிரம்மத்துக்கு தூக்கி போடுது பாருங்க. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு மகா வாக்கிய உபதேசம். அப்ப பிரம்மம் சத்தியம் அப்படின்னா அங்க சத்தியம் தவறுனா நீங்க வாழ்க்கையில சரிக்கிடுவீங்க, நீங்க அடைய முடியாது, இலக்கை அடைய முடியாது. அப்ப இலக்குக்கு தடை என்னன்னா நம்முடைய மனம்தான் தடை. பந்தத்துக்கும் நம்முடைய மனசுதான் தடை, மோட்சத்துக்கும் நம்ம மனசுதான் கருவி. அப்ப இங்க மோட்சத்துக்கு இதே மனசு, பந்தத்துக்கும் இதே மனசு. ஆனா அந்த மனசு எப்படி மோட்சத்தை நோக்கி போகுமோ அப்ப அது மோட்சத்தை அடைஞ்சிடும், பந்தத்தை நோக்கி போகுமோ அப்ப அது பந்தத்துல சிக்கிக்கும். அப்ப நீங்க இங்க இந்த இடத்துல விசாரணை பண்ணி பார்க்கணும். இங்க விழித்துக் கொண்ட விவேகம் என்பது மனித அறிவின் உயர் பரிமாண அனுபவம் அப்படிங்கிறதுனால இப்ப நமக்குள்ள நாம இந்த ஆராய்வுகளை மேற்கொள்ளணும். எதற்காக இந்த மனித பிறவி, படைக்கப்பட்ட ஜீவராசிகளுடைய சிறப்பான பிறவி மனித பிறவினா இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, தன்னை தான் அறிவது, தன்மயமாவது, அதுதான் மனித பிறவியின் மகத்துவம். அப்ப அந்த நிலையில நாம இந்த சித்த சுத்திங்கிற 4ஆம் அடுக்கு பரிமாணத்துக்குள்ள நம்ம போனா அது நமக்கு என்ன பண்ணும்? மனதை தூய்மைப்படுத்தும். இப்ப மன தூய்மை உங்களுக்கு நிகழ்ந்தா உள்ள இருந்து அந்த அறிவு நிலை பிரகாசிக்கும். அதுக்கு பேர் தான் துரிய நிலை என்று சொல்றேன். இப்ப 4 நிலைகள் இருக்கு துரிய நிலையை அடையிறது எப்படி அப்படிங்கிறத இப்ப ஸ்தூல மனம், சூக்ஷ்ம மனம், காரண மனம் அப்படிங்கிற டாபிக்ல பேசிட்டு உங்களுக்கு இந்த சுத்த மனம், சித்த சுத்தி அப்படிங்கிற டாபிக்ல நான் இந்த துரிய நிலையை காட்டி கொடுக்குற மாதிரி நம்முடைய சனாதன தர்மம் இது அழகா எப்படி காட்டி கொடுக்குதுன்னா, ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுசுப்தி, துரியா, 4 அடுக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப நீங்க ஜாக்கிரதை அப்படிங்கிற விழிப்பு நிலையில இந்த உலகத்தை நீங்க அனுபவமாக்குறீங்க. ஸ்வப்னம் என்ற கனவு நிலையில இந்த உலகம் விட்டு போயிடுது, உங்ககிட்ட இருந்து விடுபட்டு விடுகிறது. ஆனால் வேறு ஒரு உலகம் உண்டாக்கப்படுகிறது, கனவு உலகமே வேற. சுசுப்தியில ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது உங்களுக்கு இந்த விழிப்பு உலகமும் காணும், கனவு உலகமும் காணும், உங்களையே காணும். அப்ப அந்த சுசுப்திங்கிற நிலை தான் காரண சரீரம். அங்கிருந்துதான் நீங்க இந்த 2 நிகழ்வுகளை கொண்டு வந்து முடிஞ்சது. அந்த காரணம் இருக்கிறதுனாலதான் காரியங்கள் வந்தது. அதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. ஒரு காரணம் இல்லாம காரியம் நடக்காது. அப்ப அங்க ஏதோ ஒரு மூலப்பொருள் இருக்கு. அந்த மூலப்பொருள் இருந்து வெளிவரும்போது அது கனவு உலகமா படைக்கப்படுது, நனவு உலகமா படைக்கப்படுது. ஆனால் இந்த கனவு உலகமும் நனவு உலகமும் படைப்பதற்கு காரணமாக ஒன்று இருப்பது காரண உலகம். அதுதான் இங்க சுசுப்தி. ஆனால் அந்த சுசுப்தியை கடந்து இந்த 3ஐயும் உருவாக்குவதற்கான ஆதாரம் ஒன்று இருக்கு. அது இல்லாம இங்க எதுவுமே இல்லை. அதுதான் இங்க நமக்கு துரியம். அப்ப அந்த துரியம் என்ற நிலை ஒரு பேரறிவு நிலை, பேருணர்வு அனுபவம். அப்ப அந்த பேருணர்வு நிலை, பேரணுவு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அது ஒரு சுப்ரீம் பவர். அதைதான் நம்ம கடவுள் அப்படின்றோம். ஏன்னா நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியல இல்லையா, நம்மளால அதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. 2வது அந்த நிலையில அது செய்யறதை நம்மளால செய்ய முடியல. அப்போ ஏதோ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க, அதுதாங்க கடவுள் அப்படின்னு ஒரே வார்த்தையில நம்ம சொல்லிடுறோம். ஆனா அது நானே தான். ஆனா அந்த நிலையை நம்ம அடைய முடியாம தடைப்பட்டு இருப்பதற்கு காரணம் பரிணாம வளர்ச்சியில நம்ம பின்தங்கி இருப்பதுதான் காரணம். அவ பரிணாம வளர்ச்சியில அவன் நம்ம முன்னேறி வரும்போது மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு கூட நான் பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறேன் என்று அறியாத மனிதர்களை பார்ப்பது அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் அதுதான் டாபிக். சாஸ்திரம் வேத சாஸ்திரத்தினுடைய மெயின் டாபிக். பரிணாம வளர்ச்சியில நான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக வந்திருக்கிறேன் என்றதை அறியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த மனிதனும் மிருகம் போலவே வாழ்றான். அவனுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, மிருகத்துக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. மிருகமும் பேசுங்க, அதனுடைய மொழியில அது பேசும். அது நீங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒருத்தர் நான் போன வாரம் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அதாவது நான் ரொம்ப இந்த மாதிரி சயின்டிபிக்கலா இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஒருத்தர் ஒரு இங்கிலீஷ்காரர் ஒரு பூனை வளர்த்துறாரு, அந்த பூனை கிட்ட கோபமா பேசுற மாதிரி ஆக்ட் பண்றாரு.
பயங்கரமா அப்படியே கோபமா பேசுறாரு. உடனே அந்த பூனை 2 காலையும் தூக்கி எழுந்து நின்று மனுஷன் மாதிரி நின்றுட்டு பேசுது அவர்கிட்ட. இவர் என்னமோ வேகமா கோபமா திட்டுறாரு, அது உடனே கோபமா அவர்கிட்ட எதிர்த்து பேசுது. 2 பேரும் கான்வர்சேஷன் பண்றாங்க. பட் லாங்குவேஜ் வேற வேற. இவர் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காரு, அது பூனையுடைய பாஷையில பேசிட்டு இருக்கு. இவர் சொல்றது அதுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா அது திருப்பி ரிப்ளை கொடுக்குது. அவர் சொல்றது இவருக்கு புரியுதோ இல்லையோ, இவர் நடிக்கிறாரு அதுகிட்ட, வேணும்ட்டே வம்பு பண்றாரு அதுகிட்ட, பூனை கிட்ட. ஆனா இவருக்கு தெரியுது, நான் அந்த பூனை கிட்ட வம்பு பண்றேன், அதை வேணும்ட்டு வம்பு இழுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட வேணும்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறத நான் அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தேன். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, மைண்டினுடைய பிளேவை இதெல்லாம் மைனூட்டா வாட்ச் பண்ணணும். அப்ப என்னன்னா, இங்க வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் பொதுவானது, மிருகத்துக்கு மனிதனுக்கு எல்லாத்துக்குமே பொதுவானதுதான். ஆனா அதுங்களுக்கும் பேசும், அதுங்களும் வாழ்க்கை இருக்கு, அதுங்களுக்கு குடும்பம் இருக்கு, அதுங்களுக்கும் உறவு இருக்கு, இப்படி எல்லாமே இருக்குங்கும் போது நம்ம ஏன் அதை நம்ம எடுத்து வேறுபடுத்தி பார்க்கிறோம்? அது நம்முடைய அஜ்ஞானம் தானே, அறியாமை தானே. அதனாலதான் நம்ம இன்னும் புரியாம இருந்து உயிர்களை எல்லாம் நம்ம உபத்திரம் கொடுக்கிறோம். நம்ம எப்ப ஜீவ அவஸ்தைக்கு உட்படுத்துறோம், அகிம்சையை கடைபிடிக்க மாட்டேங்கிறோம், அப்பவே நம்ம ஹியூமனா இருக்கிறதுக்கு தகுதி இழந்துடுறோம். ஏன்னா இம்சைப்படுத்துறோம் அப்படின்னாலே நமக்கு பரிணாம வளர்ச்சியில நம்ம பயனடையல. அதாவது மிருகமா வாழ்ந்த மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டான். அவன் மனித உடல்ல இருந்தாலும் மிருகம் தானே. ஏன்னா மனித பரிணாமம் உங்களுக்கு பல சிவிலைசேஷன்ல முன்னாடி நீங்க மனிதனுக்கு இந்த அறிவு இருந்ததா அப்படின்னா இல்ல. அவன் மிருகம் மாதிரியே வேட்டையாடினா, அப்படியே ராவா சாப்பிட்டான். அப்படியே மிருகங்கள் எப்படி போய் ஒரு மான் பிடிச்சி சிங்கம் கடிச்சு அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடும், அது மாதிரி மனிதனும் அப்படியே மிருகத்தை வேட்டையாடி உறிஞ்சி சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவனுக்கு அந்த அறிவு வளர வளர அவனுக்கு அடுத்தது சமையல் செய்யறதுக்கு நெருப்பு கண்டுபிடிச்சான். இப்படிதான் மனிதன் வளர்ந்தான் அப்படின்னு நம்ம அறிவியல்ல படிக்கிறோம். நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கும்போது சொல்லி தராங்க மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படின்ட்டு. ஆனா இந்த பரிணாம வளர்ச்சி எல்லாம் மனித உடலுக்கு வந்த உடனே வரல, கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்திருக்குது. அப்ப எவ்வளவு தூரம் நாம இந்த எவல்யூஷன்ல முன்னேறி இருக்கிறோங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நாம இருக்கிறதெல்லாம் கோல்டன் பீரியட் இல்லையா? ஏன்னா இப்ப நாம கோல்டன் பீரியட் எப்படி எடுத்தோம், நாம இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தோம், அப்ப தெரியல நமக்கு அதெல்லாம். நாமளும் அதே மாதிரி மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கிறோம், நாம அதே மாதிரி புழுவா பிறந்திருக்கிறோம், பாம்பா பிறந்திருப்போம். அப்பெல்லாம் நமக்கு எவ்வளவோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவங்களுடைய சேகரம் இப்ப நம்ம மனித உடல்ல இருந்துகிட்டு இப்ப இந்த பிறவியில இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது கூட முற்பிறவி அனுபவங்களுடைய தாக்கம் தான். இப்ப இந்த பிறவிலேயே இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட இன்றைக்கும் அப்படியே பழைய கிராமத்துல கோயில் பண்டிகைலாம் வச்சிருப்பாங்க. அப்ப காளி தேவிக்கு பலி கொடுப்பாங்க. அப்ப ஒருத்தன் வருவான் பூஜாரி, பாக்கிறதே அவன் கொடூரமா இருப்பான். அந்த பூஜாரி பார்த்தாலே அவன் கர்ண கடூரமா இருப்பான். அப்படியே அருவாளோடு வருவான், அந்த ஆடை வெட்டுவான், ரெண்டா அப்படியே அது தலை துண்டாகி விடும். உடனே அப்படியே எடுத்து அதை குடிப்பான், ரத்தத்தை அப்படியே ராவா குடிப்பான் ரத்தத்தை. அவன் நல்லா தான் இருக்கிறான். இப்ப நீங்க ராவா குடிச்சு பாருங்க, கொட்டுன்னு போய் சேர்ந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு உடனே உள்ள போன அந்த ரத்தமானது ட்ரை ஆகி அப்படியே உங்களுடைய ஒரிஜினல் ரத்தத்தை நரம்புள்ள குழாய்கள்ல போறதை பிளாக் பண்ணிடும். அப்ப ஹார்ட் அட்டாக் நாம இறந்துருவோம் நாம குடிச்சோம்னா. ஆனா அவன் நல்லா தான் இருக்கிறான். அப்ப என்னன்னா பரிணாமம் அப்படிங்கறத நீங்க நல்லா வாட்ச் பண்ணணும். உடலும் மனமும் மாறிக்கொண்டே வந்தாலும் சில விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்படாமல் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. நூற்றாண்டுகள் மாறலாம், ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதிலே சில மாறாதவைகளும் இருக்கின்றன. அதில் கல்லு மண்ணு முதல் கொண்டு எடுத்துக்கணும். இப்ப நான் பேசுறதெல்லாம் ரொம்ப ஹை லெவல் டாபிக், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணிக்கணும். இப்ப பரிணாமம் அப்படின்னா இப்ப நம்ம கல்லுல இருந்து நான் மனிதனா வந்துட்டேங்க, அப்ப கல்லு மண்ணெல்லாம் இல்லவே இல்லையானா எப்படிங்க இல்லாம போகும்? எல்லாருமே பரிணாமம் அடையலன்னு நான் சொல்றேன். படைக்கப்பட்ட ஜீவராசிகளில எல்லோரும் பரிணாமம் அடையல, ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி தான் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அதுல நாம மனிதனா பரிணாமம் அடைஞ்சு வந்துட்டோம். ஆனா அந்த மனிதனா பரிணாமம் அடைஞ்சு வந்ததுல ஒரு சாரர் பாத்தீங்கன்னா இன்னும் மிருகம் மாதிரியே இருக்கிறாங்கல்ல. அப்ப அவங்க இன்னும் பரிணாமம் அடைய வேண்டும் என்று நான் சொல்றேன். இன்னும் பரிணாமம் அடைய வேண்டும் அவர்கள். அப்ப அவர்கள் எப்ப மனித பரிணாமத்துக்கு வருவாங்க? இன்னும் பல பிறவிகள் தேவைப்படலாம் என்று சொல்றேன். அதாவது இது ஒரு இன்டெப்த் சப்ஜெக்ட். அப்போ இன்னும் பல பிறவிகள் அப்படின்னா எவ்வளவு காலங்கள் யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை யுகங்கள். அப்ப இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து நம்ம மீள முடியல. புனரபி மரணம், புனரபி ஜனனம், மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு. ஏன் மகான்கள் அந்த பிறப்பு இறப்பை பேசுறாங்க? ஆதிசங்கர் இப்படி சொல்றாரு, புனரபி மரணம் புனரபி ஜனனம், மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பில் மனிதன் சுற்றுகிறான். திருவள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாருங்கிறாரு. அப்ப ஏன் இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? ஏங்க இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னா, அடிச்சுக்கிறாங்க, மகான்கள் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, பதறாங்க. அரிதான மனித பிறவி கிடைச்சிருக்குப்பா, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, விவேகத்தை முழுமையா யூட்டிலைஸ் பண்ண தெரியாம இருக்கிறீங்க, அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய பயனையே பயன்படுத்த தெரியாம மீண்டும் மிருகம் மாதிரியே கீழே இறங்கி போறீங்க. அப்ப இதுவா வாழ்க்கை?
இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது உனக்கு கிடைக்குமா? இதே மாதிரி அடுத்த உடம்பு மனித உடம்பு வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்ப அந்த மனிதன் வந்து இப்போ காளி கோயில்ல அந்த ஆடை 2ஆ வெட்டுறான், அந்த ரத்தத்தை அப்படியே குடிக்கிறான். அவன் பாக்குறதுக்கு காட்டு மிராண்டி மாதிரியே இருக்கிறான். ஆனா அவன் மனிதன் தான். ஆனா அவன் அடுத்த பிறவி மனிதன் தான் பிறப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நோ கேரண்டி. ஏன்னா அவன் அடுத்த பிறவி மிருகமாவே பிறந்துருவான். ஏன்னா அவன் ரத்தத்தை சுவைச்சு அடையாளம் காட்ட அருமையா இருக்கு அவனுக்கு. அப்ப அது அவனுக்கு குடிக்க பிடிச்சிருக்குது. அப்ப அவன் அப்படியே ராவா ரத்தத்தை குடிக்கணும், அப்படியே மிருகத்தை கொண்டு குடிக்கணும் விரும்புறவன் மனித உடலுக்கு அவசியம் இல்லைன்ட்டு என்ன பண்ணும் இயற்கை, மீண்டும் அவனை சிங்கமாவோ அல்லது புலியாவோ பிறக்க வச்சிடும். மீண்டும் மிருக பிறவிக்கு போயிடுவான். அப்ப அந்த பிறவிக்கு போனதுனால அவனுக்கு அடுத்த பிறவியில் என்ன அதே மாதிரி வேட்டையாடி ராவா ரத்தத்தை குடிச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு அக்கேஷனலா அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில மனித உடல் கிடைத்திருந்தாலும் அதை அவன் பயன்படுத்த தவறிவிட்டான் அப்படிங்கறத நம்ம அவனுடைய கேட்டகரியில பாக்கணும் இல்லையா? அது மாதிரி நம்மளையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவனை கம்பேர் பண்ணி சொல்றேன். ஏன் அவனை கம்பேர் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, அவன் மட்டும்தான் என்னமோ தகுதி இல்லாதவனாவும் நாம என்னமோ பயங்கர தகுதி ஆயிட்ட மாதிரி ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையா நாம மட்டும் என்ன தகுதி அடைஞ்சோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அவனுக்கு படிப்பறிவு இல்ல, அவன் பகுத்தறிவு வளர்த்திக்கல, அவன் மிருகம் மாதிரியே வாழ்றான், உடம்பு மட்டும் தான் வேற. அவன் மிருகத்துக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும், டெக்னிக் வச்சுக்கிட்டான். காளியாத்தாளுக்கு பலி கொடுங்க, அம்பாலே வந்து குடிப்பா, அந்த அம்பாள் தான் நானு. ஒரு வகையில் அவன் தான் அத்வைதி. ஏன்னா இப்ப நாம கூட வெறும் பரோட்ச ஞானம் தானே வச்சுக்கிட்டு இருக்கோம், புத்தகறிவு. நான் அத்வைதின்னு சொல்றோம், நானே கடவுள் அப்படிங்கிறோம். ஆனா உண்மையா நம்ம கடவுள் மாதிரி நடந்துக்கிறோமா? நினைச்சு பாருங்க, மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க, நடந்துக்க மாட்டோம். ஆனா அவன் உண்மையிலே கடவுள் நான் தானே அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்லிக்கிறான், நான் தாங்க கடவுள், நான் தாங்க காளியாத்தா வந்திருக்கிறேன், வெட்டுங்க ஆடை, இப்ப நான் குடிக்கிறேன் பாருங்கன்னு குடிக்கிறான். அவன் உண்மையிலேயே அவன் தான் கடவுள். ஏன்னா அவன் இதற்கு ஜீரணிக்கிறான் பாருங்க, அந்த ரத்தத்தை ஜீரணம் பண்ண முடியுது அவனால. நம்மளால ஜீரணம் பண்ண முடியுமா? அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக ஒரு விஷயத்தை அவன் அப்படி கையாண்டால் கூட நம்மை பொறுத்த வரைக்கும் அவன் பிறவி மாறத்தான் போகுது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவன் ஞானத்தை அடையில, உண்மையா அவன் தன்னை இறைவன் தெரிஞ்சுக்கல, ஊருக்காக வேஷம் போடுறான். அதாவது தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக தான் தான் காளியாத்தான்னு சொல்லிக்கிறான், சாமி வந்து ஆடுறான். அப்ப இதெல்லாம் ஒரு போலி நாடகத்தை நடத்துறான். அது மாதிரி இங்க நாமளும் போலி நாடகத்தை நடத்துறோம். டிஃபரன்ஸ் என்ன? அவன் வந்து நாகரிகம் இல்லாம நடத்துறான், நாம நாகரிகமா நடத்துறோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்னும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அவன் வந்து எடுத்தமா கமுத்தமான்ட்டு இப்படி பண்றான், நாம கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கிறோம். அவன் வந்து அப்படியே ராவா சாப்பிடுறான், நாம கொஞ்சம் வேக வச்சு சாப்பிடுறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நாம வந்து நாகரிகம் அடைந்து விட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நாகரிகம் அடைந்த மனிதன் வந்து பயிரினங்களை பயிரிட கற்றுக்கொண்டான், விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டான், அவன் தானே நாகரிகம் அடைந்த மனிதன். நாகரிகம் அடையாத மனிதன் தானே மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டான். அப்ப நாகரிகம் என்று நம்ம வரும்போது இன்னும் நாம மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள போகும்போதுதான் இப்ப நம்முடைய மனமும் உடலும் எப்படி இப்ப 6ஆம் அறிவு பரிமாணத்துல வந்து இவ்வளவு விஷயங்களை நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுதோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ, அந்த அறிவு நம்ம இடத்துல இருக்குதோ, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு இருக்குங்க, அது 7ஆம் அறிவு. அது என்ன பண்ணும்னா எல்லாம் அறிவும் அறிவு, அதுதான் இறை அறிவு, தெய்வீக அனுபவம். அது வந்து துரிய நிலை என்று அந்த இடத்துல அனுபவம் இல்லா அனுபவம் என்று சாஸ்திரம் பேசுது. அனுபவம் இல்லா அனுபவம், அனுபவமே இல்ல, ஆனா அங்க ஒரு அனுபவம் இருக்கு. அதுதான் ஐஆம்னஸ் ஸ்டேட். எக்ஸ்பீரியன்ஸ வந்து அந்த இடத்துல சொல்ல முடியாதுல்ல. அந்த இடத்துக்கு போனவங்களால நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்றதுக்கு அங்க இன்னொரு பொருள் கிடையாது. ஏன்னா திருப்பதி இறைவன் மட்டும்தான். அதுதான் தெய்வீக அனுபவம். அப்ப அதை நம்ம நோக்கி பயணம் பண்ணோம் அப்படின்னா இங்க சித்த சுத்தி தேவைப்படுது. 4 அடுக்கு பரிமாணங்கள்ல மனமானது ஸ்தூல மனம், சூக்ஷ்ம மனம், காரண மனம் கடந்து சித்த சுத்தி பரிமாணத்துல தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போது இங்க உடலும் உள்ளமும் தூய்மையான நிலையில் மனிதன் அடுத்த பரிமாணத்துக்கு உயர்கின்றான். அதுதான் துரியம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குதுங்க. அப்ப நாம இப்போ 6ஆம் அறிவு பரிமாணத்திலிருந்து 7ஆம் அறிவு பரிமாணத்துக்கு துரியத்தை நம்ம தொடணும் அப்படின்னா, துரியமா நம்ம மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? மன தூய்மை அடையணும். மன தூய்மை அடைவதற்கான வழி என்ன? இது மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து மகான்கள் காட்டிய வழியில நம்ம பயணம் செய்து மற்ற உயிர்களுக்கு தீங்கு இழைக்காம அஹிம்சை வழியில வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை சரியா உண்மையா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா மனிதனும் புனிதனாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம். அப்படிங்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சாரம். இந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகள் பூரா நம்ம பாடத்துல நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். இது உளவியல் பயிற்சி என்று நம்முடைய ரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி முறைகளும் நான் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நிறைய நம்ம கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இன்னும் 2-3 கிளாஸ்ல இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.